विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कारुण्यमनमुडय श्री महालक्ष्मिये कासुमळै कनकमळै। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் சண்டே அன்னைக்கு எடுத்தது. என்னடா இந்த ஆடி மாதம்னாலே நம்ம வீட்டில் நிறைய கோயிலுக்கு போவோம், அப்புறம் பொங்கல்லாம் வச்சு வழிபடுவோம். ஏன்னா நமக்கு வந்து இஷ்ட தெய்வம்ன்றது சந்தவெளி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. எப்போவுமே வருஷம் எங்கள் மாமியார்லாம் காஞ்சிபுரத்தில் சந்தவெளி அம்மன் கோவில் நான் லாஸ்ட் விளாகில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கோவிலில் வந்து மேல்மலையனூர் அங்காள் அம்மனுக்கும் முனீஸ்வரனுக்கு அதுக்கப்புறம் ஐயனார் அப்பாவுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே அங்கே பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க. அதனால் இப்போ காஞ்சிபுரம் எங்களால் போக முடியலன்றனால நாங்கள் வீட்டிலே வச்சு வழிபட்டுக்கிறோம். அதாவது எதிர்நோக்கி வழிபடுவாங்க, மாடியில் பொங்கல் வச்சுப்பாங்க. இன்னைக்கு காலையிலே எழுந்து ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, எப்போவுமே வந்து நம்ம பூஜை பண்ணுற நாட்கள்லாம் மஞ்சள், பச்சை, சிகப்பு இந்த கலரில் வந்து சாரீ கட்டினா நல்லது அப்படின்ற மாதிரி நான் ஆன்மீக தகவல்லேருந்து பார்த்த விஷயந்தான் இது. ஸோ காலையில் எழுந்து தலைக்கெலாம் குளிச்சுட்டு சாமி ரூம் போய் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நான் வெள்ளிக்கிழமை தான் ஃபுல்லாக எல்லாமே டீப் க்ளீன் பண்ணி பூஜை பண்ண உங்களுக்கு தெரியும். நாகத்தம்மனுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மேலே வந்து அத்தை வந்து குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்குன்னு எல்லாத்துக்குமே பொங்கல் வைக்கிறாங்க. நான் வந்து நம்ம ஊர் எல்லை தெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம் சொல்லி காலையிலே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன். நான்வெஜ் எதுவும் செய்யலை. ஸோ வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டோம். பொங்கல் இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா, இது நாங்கள் ஒரு வருஷமும் மேல்மலையனூர் கோயிலில் போயிட்டு எங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க போவோம். அப்போ பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு பொங்கல் சொம்பு புதுசாக தான் வாங்குவோம். ஸோ இது போல் 8 சொம்பு எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து நாங்கள் வெறும் பால் காய்ச்சத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் பொங்கல் வைக்கிறோமோ ஆடி மாதம் வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த பானையில் வந்து பொங்கல் வச்சுட்டு கோவிலில் எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வருவோம். இதே வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த கேஸ் மேடெல்லாம் வாஷ் பண்ணி பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் கோயிலில் படைக்கிறது. எங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலில் ஒரு வாரமும் 5 கோவிலில் அம்மா பொங்கல் வைப்பாங்க. கடுமாரி அம்மன், பெரியபாளையத்தம்மன், அப்புறம் சின்ன பாளையத்தம்மன் ஒன்று இருக்கும். அதாவது சின்னதாக இருக்கும் அந்த கோயில், வந்து சுயம்புவாக உருவான ஒரு அம்மனை, அதனால் சின்னதாக இருக்கும். அந்த கோயில் பேரே வந்து அந்த சின்ன அம்மன் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அந்த கோவில் வந்து அங்கேயும் போய் பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூவாடைக்காரிக்குன்னு பொங்கல் வச்சு கும்பிடுவாங்க. அதுபோல் ஒரு சாமிக்கும் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கோவிலில் தான் ஸ்கூல் விட்டு வரோன்னா கோவிலுக்கு நேராக வர சொல்லிவிடுவாங்க. ஸோ 5:30 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே போயிடுவேன். அம்மா வந்து கோவிலில் கரெக்டாக அங்கே இருப்பாங்க. ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்கும். ஆடி மாதம்னா உங்களுக்கே தெரியும், கோவிலில் சுத்தமாக இடமே இருக்காது. சுற்றி எல்லாரும் பொங்கல் வைக்கிறாங்கன்னா அந்த அடுப்பு காலியானதும் நம்ம போய் உட்காந்து பொங்கல் வைக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டாண்டெல்லாம் வந்து அந்த சுருளி மாதிரி விற்பாங்க, அதை வாங்கி தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். எங்கள் மாமியாரோட பழக்கம் வந்து அங்கே வரட்டி வச்சு தான் பொங்கல் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அவங்க அந்த பழக்கத்தை மாற்றலை. எப்படியாவது வரட்டி வாங்கி வந்து பொங்கல் வச்சுருவாங்க. ஸோ மஞ்சள் தண்ணி பானகம் வந்து பூஜை ரூம் வந்து பூவெல்லாம் எடுத்துட்டேன். பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணி பானகம் மாற்றி வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பூ அவரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். வேப்பலை, மாயலை இதெல்லாம் போய் பறிச்சுட்டு வரணும். ஸோ எல்லாமே வந்து பூஜை ரூமை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு சாம்பிராணி, ஊதுவத்தி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கற்பூரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் பொங்கலும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே மேலே வந்து காலையிலே பொங்கல் வச்சுட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஊருக்கு போயிருந்தார், வந்துட்டார். அவருக்கும் போதே சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அத்தை எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. 5 பொங்கல் வச்சுருக்காங்க மேலே. அது என்னென்ன நான் மேலே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். கீழே வந்து நான் வந்து இங்கே நம்ம ஊர் காவல் தெய்வம் இருக்குல்ல, எல்லையத்தம்மன், அவங்க வந்து தேவி பிடாரி எல்லையத்து அம்மன். ஸோ அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறேன். பொங்கல் வீட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வழிபட்டுட்டு வரணும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ பூஜை ரூம் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். இந்த பூக்கள் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணோம். எப்போவுமே தீர்த்தம் மாற்றி வைப்போம். அது துளசி தீர்த்தம் தான் வைப்பேன். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக லைட்டாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி போட்டு நான் தீர்த்தம் வைப்பேன். வெளியே இருந்து வேப்பிலை, முக்கியமாக வேப்பிலை, எலுமிச்சப்பழம் இன்றைக்கி அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம். வளையல் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆத்தாளுக்கு வளையல் கொடுத்தா ரொம்ப நல்லது. ஆடிப்பூரம் வந்து 7ஆம் தேதி வருதான். ஸோ கோவிலில் வந்து போர்டில் போட்டிருந்தாங்க, அன்றைக்கி அம்மனுக்கு வளைகாப்பு
காப்புன்னு. சரி நம்ம அப்போ வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அரளிப்பூ பறிச்சுட்டு வெத்தலை மா இலை இந்த மாதிரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட வாழைப்பழமும் பூவும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா பொங்கல் ரெடி ஆகிட்டதும் நம்ம கோயிலுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ ஒரு ஆடி மாதமும் இப்படி தான் நம்ம வழிபடுறது. இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் சின்னதாக நம்ம என்றைக்காவது ஒரு விஷயத்தை விட்டுறக்கூடாது. ஆடி மாதத்தில் இறந்து போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். அவங்கள நம்ம வீட்டில் நினச்சி கும்பிடலாம். இப்போ வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓரவத்தி அவங்க மாமியார் எல்லாமே சுமங்கலியாக இறந்து போனவங்க. ஸோ அவங்களுக்காக பூவாடைக்கரையாக புடவெல்லாம் வச்சு நம்ம வழிபட்டு கும்பிடுவோம். எங்கள் வீட்டிலன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சொன்னது, எனக்கு முன்னாடி வந்து எங்கள் அக்கா பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவங்க பிறக்கும் போதே இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க மேலே பொங்கல் ரெடி ஆகிடுச்சின்னு சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. ஸோ கீழே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேலே போய் படைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் முந்திரி திராட்சை மட்டும் தாளித்து கொட்டிட்டு கோவிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு முன்னாடி பிறந்த எங்கள் அக்கா வந்து கன்னி தெய்வமாக தான் இருப்பாங்க. அவங்கள நினச்சி நம்ம புடவை வச்சு இந்த ஆடி மாதத்தில் வளையல் பூலாம் வச்சு கும்பிட்டோம்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இறந்ததுனால இப்போ அது கன்னி பருவத்தில் இருக்கும் அப்படின்றதுனால அம்மா வந்து அதை நினச்சி சாமி கும்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் கன்னியாகவும் சுமங்கலியாகவும்லாம் யாரெல்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த புடவை வளையல் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டா அவங்க மனசு திருப்தியாக நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. மாடியில் வந்து 5 பொங்கல் வச்சுருக்காங்க. இது யார் யாருக்குன்னா எங்கள் ஊர் எல்லையத்தம்மனுக்கு அத்தை மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரிக்கு, சந்தவெளி அம்மனுக்கு, முனீஸ்வரருக்கு, ஐயனார் அப்பாக்குன்னு 5 பொங்கல் வச்சுருக்காங்க. வருஷம் வைக்கிறது தான். ஸோ முனீஸ்வரர் மட்டும் காவல் தெய்வன்றதுனால அவருக்கு வந்து எதிர்நோக்கி வச்சு நாங்கள் படைப்போம். இது வந்து கிழக்கு பக்கமாக வச்சுருக்காங்க. கிழக்கு நோக்கி பொங்கல்லாம் வச்சு 4 பொங்கல் லைனாக வச்சு ஆத்தால நினச்சி அவங்க கும்பிடுறாங்க. இது கண்டிப்பாக நாங்கள் எலுமிச்சப்பழம் தேங்காய் அந்த வேப்பலைன்றது பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. அது ஆயா கை பிடிச்சிக்கோ. அப்போ ஆயா பாப்பா ஏற்றுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? தெரியல, கொஞ்சம் கல்பனை அந்த போய் மலையினோட இதேதான் சொல்றேன். என்ன நான் மட்டும் ஏங்க உன் புள்ள உன் புருஷன் பண்ணாலும் உன் பேர் வாத்தி காட்டுவா. ஏன் நின்னு காட்டு அவளுக்கு தெரியாத குழந்தை ஏ செஞ்சாதான் கடவுள் ஏத்துக்கோ. நீ வாய் முன்னு இருந்தா போதும். அந்த வத்தி அவன் காட்டும், முனீஸ்வரனுக்கு காட்டும். முனீஸ்வரனுக்கு வந்து சர்வேஷ் காட்டுவான். அந்த சாமி முனீஸ்வரனை கும்பிடுவான். 2 பேரும் கும்பிடுவாங்க. வா அப்ப சரி அப்போ நீ ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போய் அம்மனோட மடியில் வச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம். பத்திரிக்கைன்றது அந்த வேப்பலையை தான் சொல்லுவாங்க. அதுதான் ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி யாருக்காவது வந்துட்டா கூட பத்திரிக்கை கொடு சொல்லி வாங்கி வாயில் போட்டுக்கும். அந்தளவுக்கு அது அந்த கசப்பு அவ்வளோ இருக்கும். ஆனால் அந்த சாமி வந்தவங்க பார்த்திங்கன்னா அப்படி அந்த வேப்பிலையை சாப்பிடுவாங்க. ஆத்தாளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வேப்பிலை தான். வேப்பிலை இல்லாமல் ஆடி மாதம் விளக்கேற்றுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வெள்ளிக்கிழமைனாலே நான் வேப்பிலை வீட்டில் வச்சு தான் கும்பிடுவோம். எங்களுக்கு வந்து நான் அங்காளம்மன்னு சொல்கிறேன்ல, அவங்க வந்து காளி அப்படின்னு அத்தை சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய உருவப்படத்தை நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இப்போ எல்லாமே சாமிலாம் கும்பிட்டுட்டு இது வந்து ஆடி மாதம்னாலே இப்படி தான் எங்கள் வீட்டு ஃபாலோ அப்ஸ். எங்கள் மாமியார் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி தான் வரட்டி வச்சு தான் பொங்கல் வைப்போம். அந்த வரட்டி சாம்பல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுருவோம். ஸோ அதை வந்து கால் படாமல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செடியில் வந்து மரத்துக்கு கீழே ஓரமாக போட்டுருவோம். ஸோ இந்த பக்கம் முனீஸ்வரனுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி மஞ்சள் தண்ணி பானகம் மாவிளக்கு கண்டிப்பாக போடுவாங்க. இவருக்கு வந்து அந்த வெள்ளை கலரில் பொங்கல் தான் பொங்கி வைப்போம். இந்த பொங்கல் பானையில் வந்து பச்சரிசியும் 4 தோரம்பருப்பு மட்டும் போட்டு பொங்குவாங்க. இங்கே வந்து பிஸ்கெட் வைப்போம், சுருட்டு வைப்போம். வாங்க போல் இன்றைக்கி சுருட்டு இல்லை அதனால் வைக்கல, இல்லைன்னா எப்போவுமே வைப்போம். ஸோ முனீஸ்வரன் காவல் தெய்வமாக நம்ம வீட்டுக்கும் நம்ம குழந்தைக்கும் நம்ம போக்குவரத்துக்கும் அவர் காவலாக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் கீழே முனீஸ்வரன் கும்பிட்டுருந்தேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவன்கிட்டயும் 1 டைம் கொடு பாப்பா. இப்படி ரைட் 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 ரைட். அத்து சர்வேஸ்க்கு
சர்வே வாங்கிக்கோ, சர்வே வாங்கிக்கோ, சர்வே லோக்கிரு, சர்வே கிட்ட பார்த்து பார்த்து ஏத்தியாச்சுடா காட்டு. சாமி கும்பிடும்போது எப்போவுமே அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் மேலே போயிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு வருவோம். வருஷம் ஆடி மாதம் நாங்கள் இப்படி தான் படைப்போம். வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து நம்ம குலதெய்வ கோயில் அங்காள பரமேஸ்வரிக்கு போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வருஷத்தில் எல்லையத்தம்மன் கோயிலுக்கும் போயிட்டு பொங்கல் வச்சு படைச்சிட்டு வருவோம். எல்லையத்தம்மன் கோயில் நான் இங்கே கல்யாணம் வந்ததுலேருந்து போயிட்டு தான் இருக்கோம். 8 வருஷமாக நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா அவங்க தான் நம்ம ஊர் காவல் தெய்வம். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க, பக்கத்துணையாக இருப்பாங்க, காவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சாமி நம்மளை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாசலில் மட்டும் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம கோயிலேருந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வரோன்னா, எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்கிறோன்னா மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை தான் அம்மா பொங்கல் வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி வைக்க மாட்டோம். அப்படியே வச்சாலும் அன்றைக்கி நான்வெஜ் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு அந்த கடவுள் வந்து நம்ம அங்கே வச்சு படைக்கிறோம் இல்லையா, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம பின்னாடி அவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நேராக எங்கேயும் போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் வந்து சாமி ரூமில் அந்த படையில் வச்சு விளக்கேற்றி ஆத்தால வந்து நிறைவாக கும்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி வாசலை மட்டும் விளக்கு ஏற்றிட்டு மாவிளக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ கோயிலாண்ட போயிட்டு அதுக்கு செம்ம கூட்டம். எப்போவுமே அந்த கோயில் வாரமாக 3ஆவது வாரம் அந்த கோயிலில் கூழ் ஊற்றி விசேஷம்னு சொல்லி பத்திரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போனால் செம்ம கூட்டம். நிறைய பேர் வாசலில் பொங்கல் வச்சுட்ருப்பாங்க. நான் அத்தெல்லாம் வந்து லோக்ஷிதா சின்ன குழந்தையா இருக்கும்போது போயிட்டு பொங்கல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் போயிட்டு கோவில்லே பொங்கல் வச்சுருக்கோம். இப்போ எங்களால் போக முடியல, என் பசங்களை சமாளிக்க முடியாதாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதுனால வீட்டிலேருந்தே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுறோம். தேங்காய் பழம்லாம் வச்சு. இந்த கோவில் தாங்க எங்கள் ஊர் காவல் தெய்வம். இந்த கோயிலுக்கு பேக் சைடு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகும். அந்த பாதை வழியாக தான் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸு, அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆன்ட்டி எல்லாம் ஒன்றா நடந்து தான் வருவோம். அப்படியே நடந்தே வந்து இந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போவோம். அப்போ இந்த கோயில் வந்து கட்டலை, சின்னதாக ஒரே ஒரு சாமி மட்டும் இருக்கும், சின்னதாக 9 கன்னி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த கோவில் இப்போ தான் கட்டி 2 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓலைக்கொட்டா மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க. சின்னதாக கோவில் வந்து கட்டுமான பணிகள்லாம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த 8 வருஷத்தில் இந்த கோயில் இப்போ தான் 2 வருஷமாக, போன வருஷமும் இந்த வருஷமும் தான் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இந்த கோயில் நல்லா பெருசாக சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே 2 விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு 2 ஊதுவத்தி ஏற்றி அங்கேயே எல்லாரும் வச்சுருவாங்க. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவோம். ஸோ உள்ளே போகும்போது பாருங்கள், வாசல் ஃபுல்லாக கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு இந்த வீடியோ. ஃபுல்லாக எல்லாரும் பொங்கல் வச்சுட்ருப்பாங்க. இங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே, இந்த மரத்துக்கு பக்கத்தில் மட்டும்தான் நிழலாக இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் நாங்களும் பொங்கல் வைப்போம். இங்கே வந்து இந்த கோழி அறுக்கிறது, ஆடு வெட்டுறது, இது எல்லாமே இங்கே செய்வாங்க. இங்கே குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நின்று அங்கே சாமிலாம் கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 குடும்பத்தில் இருக்கவங்களாம் அபிஷேகத்துக்கு அங்கே காசு கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களாம் நின்று அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணலாம், பொறுமையாக கோயிலில் போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நானும் என் பசங்களாம் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த நினைவுகள்லாம் என்னால் ரொம்ப மறக்கவே முடியாது. ஸோ கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் போகும்போது பாப்பா லோக்ஷிதா வந்து 3 மாதமாக என்னமோ குழந்தையாக இருந்தா. அப்போ போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அடுத்த வாட்டி போகும்போது தம்பி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் உட்காந்து பொங்கல் வைக்கிறது கிடையாது, வீட்டிலேருந்து வச்சு படைச்சி எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ நல்ல பெருசாக தாராளமாக கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அப்படியே ஒத்தையடி பாதையாக தான் நம்ம வீட்டுக்கு போகிற வழி வரும். கோவிலில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகம். நாங்கள் இருக்க இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பைரவர் அந்த டாக் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்கும். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அங்கே நிறைய நாய்ங்களாம் இருக்கும். ஸோ இங்கே லைனாக பொங்கல், இங்கே ஒரு ஆடு வேற கட்டி வச்சுருந்தாங்க. கரெக்டாக 12 மணிக்கு மேலே தான் அதை வெட்டுவாங்களே. எப்போவுமே அங்கே ஓரமாக இருக்குது. அந்த டேங்க்லேருந்து தண்ணி பிடிச்சி நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். அது வந்து குடிக்கிற தண்ணி தான். ஸோ அதனால் பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே இங்கே பிடிச்சிக்குவாங்க. இந்த ஆடு தான் வெட்ட போகிறாங்க, அதை பார்க்கறதுக்காக தான் நான் போனேன். அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே வருஷம் நான் பார்த்துருக்கேன், யாராவது ஒருத்தர் ஆடு வந்து அங்கே வெட்டி பலி கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு ஓரமாக போயிடுவாங்க. அந்த ரத்தம்லாம் அங்கே இருக்கும். நான் லோக்ஷிதாவை பாப்பாவாக வச்சுன்னு இருக்கும்போது ஒரு வாட்டி இந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்போ அதை ஒரு ஆடை பலி கொடுக்கும்போது நாங்கள் உள்ளே போங்க, குழந்தையெல்லாம் வச்சு நீங்கள் இருக்காதீங்கன்னு நாங்கள் கோயில் உள்ளே போய் உட்காந்துட்டோம். அப்போ தான் எனக்கு அதெல்லாம் தெரியுமே. அந்த பத்திரிக்கை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு வந்து பாப்பா ஒரு அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு
உள்ளே போயிட்டு பொங்கல்லாம் வச்சு விளக்கேற்றிட்டு அர்ச்சனை முடிச்சுட்டு வெளியே ஒரு கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். பொங்கல் வீடு போய் சாப்பிடலாம். பைக்கில் இருந்தாலும் நீட்டாக எடுத்துக்கிட்டு அது வீட்டு தான். வீட்டுக்கு வந்ததுமே அந்த பொங்கல் பானை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் அந்த அர்ச்சனை பண்ணது எலுமிச்சப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றிடலாம் சொல்லிட்டு எல்லா விளக்கும் ஏற்றிட்டேன். ஸோ எப்பயும் போல் மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு 2 குத்து விளக்கு அதுக்கப்புறம் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு இன்றைக்கி சண்டே வந்து நல்லபடியாக பூஜை முடிஞ்சாச்சு. ஸோ 2 கோவிலுக்கு பொங்கல் வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் நான் யாருக்கு சாமி கும்பிடுவேன் யாருக்கு பொங்கல் வைக்கிறேன்றதை உங்கள் கூட அப்புறமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பூஜை ரூமில் இருக்க அந்த காஞ்ச பூக்கள் இதெல்லாம் மாற்றிட்டு எண்ணெய் திருசல் மாற்றிட்டு நம்ம அப்படியே வந்து சாமி கும்பிடலாம். ஸோ அந்த ஒரு வாரத்துக்குமே அந்த விளக்குலாம் எதுவும் ஆகாது. அப்படி உங்களுக்கு அது தேய்க்கணுன்னா நீங்கள் எடுத்து தேய்ச்சி கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் எப்போவுமே மாற்றி பூஜை பண்ணுறது. ஸோ இந்த எலுமிச்சப்பழம் எல்லாம் நம்ம சாமிக்கிட்டேருந்து வச்சு வாங்கின்னு வரோம் இல்லையா, ஸோ அந்த எலுமிச்சப்பழம் தான். மஞ்சள் தண்ணி பானகம் மாற்றுறது, துளசி தீர்த்தம் மாற்றுறது, எண்ணெய் திருசல் மாற்றுறது, பூக்கள்லாம் மாற்றி போடுறது, இந்த வேப்பிலை மாற்றி வைக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். ஸோ இது போல் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அந்த மாதிரிலாம் இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நோயாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த கோயில் வழிபாடுகள் இந்த அம்மனுக்கு நான் சொன்னேன் இல்லையா கூழ் ஊற்றுறதுக்காக அங்கே அந்த டப்பில் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. அரிசி கேழ்வரகு வாங்கி தரலாம். சாமிக்கு வளையல் வாங்கிட்டு போய் கண்டிப்பாக 7ஆம் தேதி ஆடிப்புறம் அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை 3ஆவது வாரம் எல்லையத்தம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க, விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்கு போனப்போ அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். பூங்காவனத்தம்மன் கோயிலில் எப்போ விசேஷம் என்னன்னு தெரில, ஆடிப்பூரம் அன்னைக்கு மட்டும் அம்மனுக்கு வளைகாப்பு அப்படின்னு அவர் ஐயர் வந்து சொன்னார். சாட்டர்டே போயிட்டு வந்தோம் கோவிலுக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்சது அம்மனுக்கு அபிஷேகம்னா நம்ம காலையிலே நம்ம முன்னாடியே போய் பணம் கட்டிட்டோம்னா அபிஷேகம் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக பொருட்கள் தீர்த்தம் எல்லாமே கொடுப்பாங்க, பால் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ ஆடி மாதம் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் போயிட்டு பழக்கமே இல்லைனா கூட நல்ல விஷயத்த செய்கிறத கண்டிப்பாக செய்யலாம். எனக்கு பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து மாமியாரும் இல்லை அம்மாவும் இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ ஆழ் மனசில் அதுதான் கண்டிப்பாக நடக்கும். எல்லா கடவுளையுமே எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மன் வந்து பல ரூபத்தில் உருவமாக இருக்கிறது தான். அந்த அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும், பெரிய பாளையத்தாம இருந்தாலும், நாகத்தம்மனாக இருந்தாலும், பார்வதி தேவியோட பல அவதாரங்கள் தான் காளி அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வம் தான் முதல்ல இந்த உலகத்தில் வந்தது. அதுக்கப்புறம்தான் எல்லாமே அது வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. இப்போ பல ரூபத்தில் அவங்க இருக்காங்க, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பூஜா விலாகில் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். இதான் அந்த கோவில் பத்திரிக்கை ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.